கடைசியில் நாங்கள் பிணையம் ஜிஹெச்சுக்கு இறங்கிட்டோம். ஆனால் கேஎல்ஜிஹெச்சில் இந்த மாதிரி இருக்காது, கூட்டம் ஜெகஜோதியாக இருக்கும். ஓகே, ஹாஸ்பிட்டல் எல்லா வேலையும் முடிஞ்சு வஜ்ஜோ கையில் கட்டை போட்டு விட்டாங்க. ஆடிக்கினே இருப்பேன் கட்டை போட்டு ஆடிக்கினே இருப்பேன். இவன் திருந்துல சேட்டா உன்னை கொடுத்த வேலை. ஓகே காய்ஸ், இப்போ உள்ளது நேரம் பிணையம் ஐலேண்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்க போறோம்? Let's go. யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, யாரு அது? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஓகே, நம்ம பிணையங்குள்ளே பூந்தாச்சு. இப்போ பிணையம் செல்லில் இருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வந்து நான் பீச்சில் ஏறிடுவேன். செதறுது போங்க, பிணையம் ரோடு தான் மீனிங். ஓகே, எல்லாம் ஒரு நல்ல அனுபவம் தான். நாங்கள் 2 பேர் தான் மொதல் வந்திருக்கோம். மீதி உள்ளவங்கலாம் ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, நம்ம ஃபேமிலி. அவங்கள வேறு போய் பார்க்கணும், இல்லை அவங்கள்ட்ட போய் ஏற்றணும் வேறு. இப்போ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஆக மாட்டோம். என்னோடத்துக்கு இது வெளியாக அவங்க. ஓகே, இப்போ நான் பிணையம் வந்துட்டேன். பிணையங்களை நான் ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன். ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன்னா இங்கே தான் எல்லாம் மீட்டப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். நான் முதல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு உள்ளே பூந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எஸ் ஐயா துணை. ஓகே, பார்க்க போனால் கோயிலில் நின்று சாமி கும்பலான் இருக்கோம். ஆனால் ரொம்ப பேர் இன்னும் வரல. அதனால் நாங்கள் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ண போகிறோம். கோயில் வந்து நாளைக்கு காலையில் வந்து தான் கும்பிட முடியும், ஏன்னா இப்போ கோயில் சாத்தி இருக்குது. ஸோ சார், கோயில் சாத்தி இருந்துச்சுன்னா நம்ம சாமி கும்பிட முடியாது. என்னடா சொல்ற? பட்டையை கிளப்பிடுச்சா? சரி ஓகே. இப்போ நம்ம நேரம் ஹோட்டல் ஏறுவோம். ஓகே, இங்கே ஒரு கேங்க மீட் பண்ணிட்டோம். அதான் இப்போ போயிட்டு பஜ்ஜோ ஏற்றணும். பஜ்ஜோ பஸ்ஸிலேருந்து வந்துட்டார். நம்ம பையனுங்க இன்னும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க டிராஃபிக் லைட்டில். தெரியுதா?
ஓகே, இப்போ நம்ம நேராக ஹைவே அடிப்போம். கோயில் வந்து நாளைக்கு காலைல வருவோம். காலைல வந்துட்டு சாமி கும்பிட்டு போவோம். பஜோ வந்து வட்டாரு ஏரியாவுக்கு. பஜோ கையெல்லாம் பயங்கரமாக வச்சிருக்காரு. கே இப்போ நம்ம ஐலண்ட் போகணும். பஜோ இப்போ பிக்கா பார்த்தா ஐலண்ட். ஓகே, நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. மயங்க எப்படி இருக்கு? பட்டையை கிளம்பிருச்சா? என்னது? ஓகே, வீடியோ ஓகேயா? பட்டையை கிளப்புறோம். ஹோட்டல் வந்திருக்கேன்டா. ஹோட்டல் வீட்டுக்குள்ள போட்டோம். அடி ஜோக்கா இருக்கா? என்ன பூசி ஆரம்பமே பூனை இருக்கு. ஓகே, சின்ன பெட்ட பெரிய பெட்டனது ஐக்கோனை தட்டி விட்டுருங்க சார். 8 ஹவரா? சரியா, பேக் வச்சுருவாங்க. நல்லபடியாகும். 25ஆம் மாடிலேருந்து படி இறங்கி விட்டாங்க. இந்த லிஃப்ட்டை நம்பி நின்றா ஐயோ வரவே இல்லை. இறங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட போகிறோம். பயலுங்கெல்லாம் மேலேருந்து லிஃப்ட்டில் வராங்க. நாங்கள் மட்டும் படியில் இறங்கிட்டோம். ஐயோ 25ஆம் மாடிலேருந்து இறங்கி சாகுற மாதிரி இருக்குது. படி கட்டி வைக்க சொன்னால் எஸ்கேப் ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு மட்டும் வந்தீங்கன்னா எடுக்காதீங்க. அர்பன் ஸ்வீட்ஸ் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியாகிட்டோம். அப்போ நம்ம சாப்பிட போகிறோம். என்னது இப்போலேருந்து 18+ மாறப்போது கான்டாக்ட். சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட பார்க்காதீங்க. நம்ம சாப்பிட போகிறோம். ஏன் அவர் பார்க்குறாரு? ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் இன்னும் கடைக்கு வரல, வேறு கடைக்கு போகணும். கைக்கு நம்பர் போட்டு இப்போ போவோம். ரைட்டில் தான் அப்போ நாங்கள் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். லைட் கிளியர் கடைக்கு. ஏதோ இதை வச்சு சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்க, ராசிகண்டார் தான் ஃபேமஸ் இந்த இடத்துலலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கியூ. கடைக்குள்ளேருந்து எங்கே போகுது பாருங்க. எங்கே சுற்றிக்கிருக்கீங்க? விட்டீங்களா அடுத்த? பார்த்தீங்களா, இடம் சராபாயாக இருக்குங்க.
பிணையங்களை வந்தால் இது வந்து ஒரு புக்கே பீத்தாங்க கிளாப்பு, அப்புறம் சாப்பாடு கடை, ஹோட்டலு அதெல்லாம் வச்சாமல் இருக்கும். அப்படி ஐயப்பன் கோயில் கூட இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள வீடெலாம் பாருங்கள், அப்படி யூனிக்காக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், சுக்காப்பாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கேரளா இந்த மாதிரி ஒரு வீடு கூட இல்லை. இதெல்லாம் வந்து பழைய காலத்து பில்டிங். போய்கிட்டு தான் இருக்கோம். வா இதுதான் பாருங்க. சொல்ல மாட்டாங்க லைன் கிளியர் வந்து போவோம். அங்கே தான்டா பக்கிங்க இல்லையா? வாடா நீ வாடா வலிக்குதுடா. ஐயோ என்ன பின்ன இப்படி இருக்கு? அங்கே போயிட்டு ஓல்ட்ரா வாங்கணும். போர்ட்டோரு மசோ இறங்கிக்கோங்க. நீங்கள் இறங்கிக்கோங்க. ஐயோ பாவம், ஒரு கை வீங்கிடுச்சு. ஓ குச்சி பெங்கல்லா உன கொடுத்த வேலை. ஓகே, let's we go. லைன் கிளியர் கடை அங்கே இருக்குது. ஓகே, இது வந்து பிணைந்து ஒரு பெரிய ஃபேமஸான கடை. பிணைந்து ஒரு ஃபேமஸான கடை லைன் கிளியர் நசி கண்டர். பிணைந்து வந்தால் நசி கண்டர் மஸ்ட் ட்ரை. நசி கண்டர் ஆல்வேஸ் த பெஸ்ட் அண்ட் ஸோ நைஸ். பரவாயில்லையா? எனக்கு பாதாம் பால் எடுத்து வரீங்களா? பாதாம் பால் ஓகே தான், சின்ன எடுத்துவாங்க. வராங்களா சூடு காட்டுறாங்க. ஒருத்தன் போஸ். It's a nostalgia. Nostalgia. You cannot see like this. சரி அப்படி சொல்ல, அந்த சட்டியில் வச்சு இது பண்ணுறது இருக்குது. ஆனால் அறாங்கள பால் செய்கிறதுலாம் வந்து இப்போ இல்லை. இந்த மாதிரிலாம் இப்போ செய்யறது இல்லை. ஒரு நாசி வந்து சாப்பிடுவோம். சரி வைங்கண்ணா. தண்ணி எனக்கு வந்து ஐஸ்வாம் இருக்கும். பொரிச்ச கோழி ஒன்று வச்சு. அதான் இந்த கோழி நல்லா இருக்குமா? பொரிச்ச கோழி இருக்கா சார்? ஐயா பாவாமா? ஓகே, ஐயா பாவாமா போட்டுருங்க. நசி கண்டா லைன் கிளியர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அட்டியா வானட்டியா? ஓகே வேற கொஞ்சம் காலத்துக்கு இப்போ நான் சாப்பிட்றது வீடியோ எடுக்க மாட்டேன், அது ஷார்ட்ஸில் போகிறோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நசிகண்டா சாப்பிட்டோம். வயிறு நிறைக்க சாலிட்டான ஒரு சாப்பாடு. லைன் கிளியர். இங்கேருந்து வெளியாக வரோம். மஜோ வந்து ஜிஎஸ்சில் கொஞ்சம் போய்ட்டு ட்ராப் ஆஃப் பண்ணோம். நாங்கள் போய் ட்ராப் ஆஃப் பண்ணோம் செக்கப்புக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுவோம். அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா முதல் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுவோம். முதல்ல போய் பஜ்ஜை விடுவோம். லைக் பண்ணுங்க சார். ஆஹேலா கேசா கமி கையை கட்டுங்கயா இல்லையா?
காட்ட முடியலையா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஃபைட் கிளப் பிராட்ஃபி. ஃபைட் கிளப் பிராட்ஃபி. ராத்திரில பாருங்க பாட்டுவா இருக்கு. சொல்ல மாட்டேங்க போலாம் பின்னாங் அடிப்படை மலேஷ் ஐயோ அதுக்கு மேலே தெரியலலா. இப்போ முன்னுக்கு இருக்கு. ஓ இது போலீஸா? யா போலீஸ் ஸ்டேஷன் அது ரூட்டில் உட்காந்து முன்னுக்கு இல்லை தானே? ஆடிட்டேன் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டேன். ஓ கடைசியில் நாங்கள் பிணை ஜிஹெச்சுக்கு இறங்கிட்டோம். ஆனால் கேஎல்ஜிஎஸ்ல இந்த மாதிரி இருக்காது, கூட்டம் ஜெகஜோதியாக இருக்கும். அதான் நம்ம ஜிஹெச் என்னத்துக்கு வெறுத்து இருப்போம் வாழ்க்கையை. ஓகே ஓகே செக் பண்ணுவோம் கொஞ்சம். யா சூறா கட்டுங்கயா. அதான் புதுசாக இருக்கு. பார்க்க என்னமோ எத்தனையோ 3ஆம் ஆண்டு நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அப்படிலாம் இல்லை. இது தரதான். சிம்பிளா சொல்றேன், இவன் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா பினாங்கில் இருந்தான், ஆனா இப்பதான் ஜிஹெச்குள்ளேயே போடுறான் பாருங்க. ஆனா பினாங்காரன்னு சொல்றான், ஆனா பினாங்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்பர் என்ன? 49 முடிச்சு. உங்கள் நம்பர் என்ன? 52. இன்னும் 3 நம்பரா? இதெல்லாம் எங்களுக்கு அதிசயம். கேரளா இதெல்லாம் அதிசயம். இதெல்லாம் கிடைக்காது இந்த வாய்ப்பெல்லாம். நம்பர் நின்றோம் கிழிஞ்சிச்சு. இன்னத்துக்கு ஒரு 18 பேர் 30 பேர் வச்சு இருந்துருப்பாங்க. இது நம்மளுக்கு 100 பேர், அதான் 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் 50 பீடை திறந்து வச்சிருப்பானுங்க. வேற 50 பீடையும் 4 பேர் தான் இருப்பானுங்க. அதுங்க தெரியுது. எல்லாம் பின்னி கிளம்பி வாங்க. பிணி மக்கள் எல்லாமே சந்தோஷமா நிம்மதியா அடிப்படாம சீக்கிரம் இல்லாமல் எல்லாமே வந்து மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பிள்ளைங்க வாங்க சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்களா மணி வந்துருச்சு. அடுத்தது உங்க நம்பர் தான்யா. பட்டு கவுத்துட்டி பூந்துருக்கீங்க. பட்டுங்க கவுத்து வந்து பூந்துருங்க டாக்டர். ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் எல்லா வேலையும் முடிஞ்சு வஜ்ஜோ கையில் கட்டை போட்டு விட்டாங்க. ஆடிக்கினே இருப்பேன் கட்டை போட்டு ஆடிக்கினே இருப்பேன். இவன் திருந்துல சேட்டா. ஓகே ஓகே ஹோட்டலுக்கு போயிட்டு கைஸ் பையனுங்க போயிட்டு பார்த்துட்டு இடத்த ஆத்தோ பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகணும் லைபா பண்ணுறதுக்கு. அதான் அழகாக இருக்கின்றது பின்னே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து கர்பாசிங், அதாவது கனிக்குக்கு போகிறோம். அது முடிஞ்சு போகும்போது சொல்கிறேன். Let's go. Passion. Be patient. இது என்ன ஏஞ்சல் என்னது பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் கடல் காய்ஸ். இதான் ஒரு சியாரான் கர்பால் சிங், ஒரு ரிலாக்ஸான ஸ்பாட் தெரியுதா? நைட் டைமில் லேக்காக சந்தாய் பண்ணலாம். நிறைய கப்புள்ஸ் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குதிச்சு தண்ணியில உனக்கு என்ன மீன் இருந்துச்சு? திமிங்கலம் தானே? எங்க பாருச்சு? இப்ப என்னன்னா திமிங்கலம் பல்லுல மாட்டிக்கிச்சு அந்த தூண்டி. இப்ப அதை எடுக்கணும். அதான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அட்டாக் பண்ண பாக்குறாரு. அந்த சைடு ஏன்னா இது வந்து நம்ம ரைட்ல இருக்கு. பிஸியா நம்ம பேசிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு யாரோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாம் மேல இருக்கிற அந்த நிலா அமைச்சு மேல பாருங்க. ரெண்டாவது பிரிட்ஜ் வந்து அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அது ஒண்ணுமே இருக்காது சைடுல. ஓஜூஸ் போடுங்க, யார் ஜெயிக்கிறான் சொல்றது. ஓகே கர்பால் சிங் இடத்துல இருந்து வெளியாகி இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். பை அந்த இடம் பேர் என்ன?
இல்லை கர்பால் சிங் இடம் தாண்டி இப்போ அடுத்தது என்ன இடத்துக்கு போகிறோம்? படாங்கொத்தாக்கு போவோம். ஓகே, படாங்கொத்தால போயிட்டு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஓகே, நம்ம உள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம கொத்தா படாம் பிசாரா இது பேர் என்ன? படம் கொத்தா வேற மறந்துக்கிட்டே இருக்கேன் நான். அப்படியே நடந்து போவோம். தண்ணி அதான் மிந்தி இல்லை தானே அது. இறங்கி போகலாம், இறங்கி போய் நனைவோம். ராத்திரி டைம் தான் போக முடியாதா? ஐயோ, இன்னும் அவ்வளோ குப்பையா இருக்கு. செம்ம குப்பலா. தண்ணி மேலே ஏறி இருக்கும். தண்ணி மேலே ஏறிக்கு விழுந்தோம் சம்பவம் ஆயிரும். ஏன்னா அலா பாரு. நீ குதி, அதான் நீ குதி, தண்ணிலாம் வெளியாயிரும். இப்போ வந்து நீ யூடியூப்ல பாடி ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பாடி ஷேவிங் பண்ணலையே. அவன் எவ்வளவு நீ குதி, தண்ணி இருக்கா? எனக்கும் இருக்கு. ஆனா நீ இன்னொரு ஆளை சொல்ற, சொல்லுற இன்னொரு ஆளை சொல்ல போறோம். இது மாதிரி ஆளுங்கள்லாம் பழகாதீங்க. இந்த மாதிரி சேர்க்கதான் தப்பான சேர்க்கை. எப்படா பறக்குறான்? சரி சரி சரி, நம்ம தண்ணியை கிண்ணிட்டு விழுந்துட போறோம். வாங்க போ. பட்டம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. பட்டம் மீன் தூண்டி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, பட்டம் பயங்கரமா பறக்குது அங்கங்க. லைட்டுக்கு அதுக்கும் கிளியரா தெரிய மாட்டேங்குதுடா. எங்க போற மைக்? அதான் அங்க ஒண்ணு இருக்காது, இங்கதான் அடிக்கணும். சரி, வாங்கிட்டு அங்கே பாடங்களா உட்காரலாம். அதனால படம் பொண்ணு புரிசுடா அது. கை நடக்க முடியாம நடக்குது. அதான் இந்த மாதிரியா போய் ஒட்டிக்கிச்சு கை. பர்ஃபியூம் அடிச்சு விட்டாங்க. திமிங்கலம் பறக்குது. நடந்து போலாம். நான் ஆப்ரேட்டிங் ஹவுஸ் அது சாயங்காலம் காலையில் நீச்சல போடுறாரா கேசி? நீச்சல போடு. டால்பின் மாதிரி ஏஞ்சி வா. போடா, ஏஞ்சி வா, ஏஞ்சி வரணும் நீ. பாரு அவன் பொம்பளை சூக்கில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, பார்த்தீங்களா பொம்பளை பத்தி தப்பா பேசுறதுக்கு எப்படி இருக்காங்க? அவன் பொம்பளை சூக்கில் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாடி ஷேமிங்கை பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் உள்ளுக்கு வந்துச்சு. எனக்கு மனசுக்கு கிடையாது. நான் போடுவேன், ஆனா நான் அவனுங்களை பத்தி நான் போடுவேன். ஓட்டுறது ஸ்பைடர்மேனா? ஆமா, ஓட்டுறது ஸ்பைடர்மேன்.
ஸ்பைடர்மேன் ஹெட் பாடாங்க சார் பாருங்க இடத்த பேர் மறந்துக்கிட்டே இருக்கேன் நான். அங்கே மாதிரி ஓட்டு காடி ஓடுறதே தெரியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கா. தூரம் நடந்து வந்தால் நிறைய கடைலாம் இருக்குது. ஆனால் என்ன கதைனா எல்லா கடையும் சாத்திடுச்சு. நம்ம வந்த நேரம் போல். பசிம்பூரா? ஓகே போய் பார்ப்போம். பசிம்பூர் என்ன குட்டி குட்டி ஸ்பைடர்மேன்லாம் வரானுங்க. ஆச்சியா இல்லையா? ஸ்பைடர்மேன் ஆட்டம் போட்டானுங்க. ஓ இங்கே என்ன இத்தனை கடை இருக்குது. பசிம்பூர்னு அவ்வளோ ஃபேமஸா? என்ன ஒன்று கடுப்பாக இருக்குது, அங்கங்கே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் கடுப்பாக இருக்குது. சுத்தமாகவே பார்த்துக்க மாட்டாங்க போல். நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அப்படி தான் குப்பையாகும் போல். சதுருது ஊடா இருக்கு. ஊடா சாரி நண்டு. நான் கடை கொஞ்சம் பயங்கரமாக இருக்கலாம் நினைக்கிறேன். க்ளோசிங் டைமு நினைக்கிறேன். க்ளோசிங் டைம் போல பாருங்க. அதான் செதறி போய் கிடக்குது ஏரியா. அவர் கழுவி விட்டுருக்காங்க. கழிவு உள்ள மை சுனாமி அடிச்சிருச்சு. வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். பசிம்பூர், சம்பூரான், ரோஜா, சூச்சூர், ஊடா. ஓகே நைஸ். நம்ம பசிம்பூர் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வித்தியாசமான முறையில் நம்ம சாப்பிட்றோம் பசும்பூர். சோஸ் என்ன சோஸ் இது ஆக்சுவலி? அருமை செங்கோங்கோட கோவாம இல்லை. சாப்பிட்டோம் வழியாகும். ஓகே இந்த ரைட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனில் சார்ஜர் இல்லை. ஸோ என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போய் சார்ஜர் போட்டு குளிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட திருப்பி நாளைக்கு இன்னொரு இது போடுவேன். ஸோ மறக்காமல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். செம்மலுக்கு கரெக்டாக மட்டும் சாப்பாடு முடியுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஃபேமஸான ஐயா பிரியாணிங்கள மட்டுவட்டில் அதான கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நான் சொக்கி சாப்பிட்றேன். மேங்கோ பயலுங்களுக்கு இன்னும் வெயிட் பண்ணோம் 5 நிமிஷம். அடிச்சு இது வந்தனால பின்னாடி செதறிட்டாங்க எல்லாம். என்ன இல்லாமல் நாங்கள் ஒன்றுக்கு வந்துட்டோம்.